ஹாய் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டூ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்ன பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அது ரெண்டோட டிஃபரன்சஸ் என்ன, எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஐ வாஸ் டூயிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பாஸ்ட் டென்ஸில் நான் பண்ணிட்டு இருந்ததை தான் சொல்கிறேன். ஸோ ஐ வாஸ் டூயிங்கிறது பாஸ்ட்டை தான் குறிக்குது. அப்போ ஐ வாஸ் டூயிங்கிறது நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறேன், பட் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட பாதியிலே இருக்கேன் அப்படின்னா அதுவும் பாஸ்டில் தான் நடந்துச்சு அப்படின்றப்போ நான் ஐ வாஸ் டூயிங், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதே இல்லை நான் அந்த விஷயத்த மொத்தமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் பேச போகிறேன் அப்படின்னா ஐ டிட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்படின்னா நான் அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே நான் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த விஷயத்த வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, நான் பேசுகிறப்போ அந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு பாஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி இடத்துல வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். இல்லை நான் அந்த விஷயத்த முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ டிட், அதாவது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ஆக்ஷனை, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை வந்து பாஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, அதோட மிடில் வந்து நான் அந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, பட் அந்த கம்ப்ளீட்டான ஈவெண்ட்டில் நான் நடுவில் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இடத்துல பேசணும் அப்படின்னா நான் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ரீ ஃபோன்ட் ஒயில் ஐ வாஸ் டிரைவிங், அதாவது ஸ்ரீ வந்து ஃபோன் பண்ணா நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ. ஸோ எல்லாமே இது பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் பேசுது, பட் நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவன் ஃபோன் பண்ணான்றது பாஸ்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து அவன் இருக்கிற ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாம மிடில் இருக்கான், அப்போ வந்து பண்ணதால அங்கே வந்து ஐ வாஸ் டிரைவிங் பண்ணோம். ஏன் ஐ வாஸ் டிரைவிங் போறோம்னா ஐன்றது சிங்குலர், ஸோ வாஸ் போடுறோம், இந்த இடத்துல வேற போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பாஸ்ட்லேயே வந்து ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு அடுத்து இன்னொரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட் வென் ஐ வாஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பேசுகிறப்ப நம்ம வந்து ஃபுல்லாக பாஸ்ட்லேயே தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசுகிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட் அப்படின்னு. வென் ஐ வாஸ், அதுக்கு அடுத்து நான் எந்த ஈவெண்ட் பேசினாலும் அது பாஸ்ட்டாக தான் இருக்கணும். நான் இந்த மாதிரி கண்டினியூஸ் ஈவெண்ட்ஸ் வந்து பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி பேசுகிறேன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுமே வந்து பாஸ்ட்டாகவே இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த இமேஜில் இருக்க 2 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வென் கரண் அரைவ்ட் வி வேர் ஹேவிங் டின்னர், அதாவது வென் கரண் அரைவ்ட் வி வேர் ஹேவிங் டின்னர் இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட, அவன் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்ட் கண்டினியூஸில். ஸோ சேம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். வென் கரண் அரைவ்ட் வி ஹேட் டின்னர் அப்படின்னா கரண் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ ஆல்ரெடி அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு ஷி அரைவ், அதாவது அவள் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ற இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸும், வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுனால இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், எக்ஸசைஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 டென்ஸும் வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.